உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணனுக்கு அவ பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடி எனக்கு தங்கச்சில அவ எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். அதுக்கு தான் அவளை இங்க கூட்டு வந்தது. இதை தவிர வேற வழியே தெரியலையா உனக்கு? வேற வழி இருக்கே. என்ன அது? உன் அப்பன இந்த வரதட்சணை கொடுமை கேஸ போட்டு ஒரு 10 வருஷம் உள்ள வச்சு லாடம் கட்டணும். அதையாச்சும் பண்ணிருக்கலாம்ல. அதை செஞ்சு அது எதுக்கு ஜெயினா? இல்லை அவங்களெல்லாம் திருத்துறத எங்க வாழ்க்கையா இல்ல எங்க வேலையா? இல்லடா, முத்துப்பாண்டி முதல்ல இப்படிதானே இருந்தான். உன் தங்கச்சியோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் மாறினான்ல, அதே மாதிரி இவரும் மாறுவாரு. கிழிச்சா அவன் அப்ப. இல்லை அவன் பிறந்ததுல இருந்தே அவன் புத்தி அப்படிதான்ல. முதல்ல என் அம்மையை டார்ச்சர் பண்ணா, இப்ப என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ண பாக்குதானா? இல்லை அவனை ஒன்னும் வெட்டி போடணும். அதை செய்ய விடாம என் கைய கட்டி போட்டு வச்சிருக்கேன். என் தங்கச்சி எதுக்குல அங்க அனுப்பி விட்டுருக்கேன்? அவ சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். உன் அப்பனை திருத்தறது கிடையாது. இல்லை நான் தெரியாம தான் கேட்க. ஒரு பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புறது எதுக்குல? அவ சந்தோஷத்தை, அவ ஆசைய, பாசத்தை, கனவெல்லாம் தொலைச்சிட்டு போய் திருத்தறதுக்கா? இது என் தங்கச்சி எசைக்காக மட்டும் நான் செய்யல. இன்னைக்கு இத பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு தங்கச்சிகளுக்காகவும் தான் பேசிட்டு இருக்கேன். இது அவ வீடு, அவ இங்க தான் இருப்பா. அப்ப முத்துப்பாண்டி அவனுக்கு உண்மையிலே என் தங்கச்சி மேல பாசம் இருந்ததுன்னா இங்க வந்து வாழ சொல்லு. இல்ல தனியா அவளை கூட்டு போய் அவளை சந்தோஷமா வச்சு வாழ சொல்லு. இனி என் தங்கச்சிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைய விட மாட்டேன் நான். டேய், நீ கூட தான் எனக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டின. அதுக்கு என்ன பண்ண? அன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டு பேசியா? உன் வாழ்க்கையை தான் கெடுக்க பார்த்தா உன் அப்பன். உன்னை காப்பாத்துறதுக்கு உன் அம்மா சொல்லிதான் உன் கழுத்துல தாலி கட்டின நானு. அதுவும் உன்னை காப்பாத்துறதுக்கு. நான் பண்ணது தப்பு நீ நினைச்சிருந்தீங்கன்னா என்ன வெட்டி போட்டிருந்தா கூட அது நியாயம்தான். ஆனா நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அன்னைக்கு நீ இந்த சமூகத்தை பார்த்த பார்வை வேற, இன்னைக்கு நீ இந்த சண்முகத்தை பாக்குற பார்வைய வேற இல்ல. இல்லை என் தங்கச்சிகளை நட்டு வச்ச செடிய அப்படியே வேரோட பறிச்சு வேற இடத்துல குடுக்கற மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எதுக்கு? அவளுக்கெல்லாம் செழிப்பா வளரணும்ட்டுல. நான் போன இடத்துல என் தங்கச்சிக்கு பட்டு போய் நிக்காளுல. நம்ம தான் பிடிங்கி கொடுத்துட்டோமே. செடி எக்கேடு கேட்டா போட்டோம் நினைக்கிற அண்ணன் இல்ல இந்த சம்முவம். அவளுக்கு நான் போட்ட விதை ஏன் செடிக. அத அவளுகளை பிறந்த இடத்துக்கே நான் கூட்டு வந்துட்டேன். அதுக்கு இல்லடா. எலே 4ஆம் கிளாஸ் படிச்ச பட்டிக்காட்டான் நானே இன்னைக்கு பொண்ணுங்க எல்லாம் செழிப்பா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு புரட்சி பேசுதேன். நீ என்னடா டாக்டருக்கு படிச்சுட்டு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கிழவி மாதிரி பேசிட்டு இருக்க. பாரு டாக்டர, கடைசியா ஒண்ணு சொல்லுதேன். எனக்கு என் தங்கச்சிங்க சந்தோஷம் தான் முக்கியம். அது இந்த வீட்டுல தான் கிடைக்கும்னா அவளுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பாளுவ. வேணும்னா அந்த மாப்பிள்ளைகள இங்க வந்து இருக்க சொல்லு. இல்லண்டா இங்க இந்த சமூகத்துடைய தங்கச்சியா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுவாளுவ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.